ஆனால் அட்டாளைச்சேனையில் பிரதேச சபை தூக்க வேண்டும் என்பதற்காக பாரிய சதிகள் இப்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதற்காக மாதாந்த சம்பளமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது சிலருக்கு. அட்டாளைச்சேனை பிரதேச சபையை தோற்கடிக்க வேண்டும் என்று நான் ஒளிவிலே சொல்லியிருக்கிறேன். ஒளிவில் தான் ஆரம்பிக்கிறார்கள். ஒரு பெரிய தரவந்தரிடம் போய் சொல்லியிருக்கிறார்கள், இந்த அமான்லாவையும் இந்த ரெனோவேஷன் தோற்கடிக்க காசு எவ்வளவு தாரன், ஆனா எங்கட பேரை சொல்லப்படாது. எங்க ஒளிவில் ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒளிவில் 2 பேரை தோற்கடிச்சா நாம் அட்டாளைச்சேனை தோக்குறோங்கிறான அர்த்தம். இந்த பாரிய சதியிலிருந்து அந்த சவாலை எதிர்நோக்க வேண்டிய பாரிய பொறுப்பு எனக்கும் இருக்கிறது. ஒரு கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வகையிலே, உங்களுடைய ஒரு அமைப்பாளர், தேசிய பிரதி அமைப்பாளர் வகையில் எனக்கு ஒரு கடமை இருக்கிறது. நான் இருக்கின்ற கட்சிக்கு விசுவாயம் இருப்பேன். எந்த கட்சியில நான் இருக்கணும் அந்த கட்சிக்கு விசுவாயம் இருப்பேன். தலைவர் அஷ்ரஃபோடு இருந்திருக்கேன், விசுவாயமா தான் இருந்திருக்கிறேன். ரவுஃப் ஹக்கீம் தலைவருடைய மரணத்துக்கு பிறகு இருந்தீங்க, உச்சமா தான் இருந்திருக்கிறேன். அவரை விட்டுப்பட்டு தேசிய காங்கிரசுக்கு வந்தேன், உச்சமா தான் இருந்திருக்கிறேன். தேசிய காங்கிரஸ் விட்டுப்பட்டு மீண்டும் முஸ்லிம் காங்கிரஸ் வந்திருக்கிறேன், உச்சமா தான் இருக்கிறேன். கட்சியை யார் காட்டி கொடுத்தாலும், கட்சியை தோக்கடிக்க யார் முயற்சி செஞ்சாலும் அதுக்கு நான் எதிர்ப்பேன். எனக்கு என்ன போனாலும் இல்லை, உயிர் போனாலும் ஒன்றும் இல்லை. நேற்று கல்முனையில நின்ற ஒரே ஒரு சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரே நான் சொல்றதுல அடுத்த கட்டம் தான் ஆச்சரியம் அடைகிறது. நின்ற உள்ளே ஒரு பிரச்சார கூட்டம் நடந்து கொண்டது. என்னை அழைக்கவில்லை அவர்கள், நான் போகவில்லை. தலைவரிடம் சொல்லிட்டு நான் வர மாட்டேன். நேற்று காலையிலே கல்முனையிலிருந்து இங்கிருந்து அட்டாளைச்சியிலிருந்து ஒரு குழுவினர் போய் சந்திக்க வேண்டியவர்களை சந்தித்து விட்டு நின்ற ஊரிலே சந்தித்து விட்டு என்னையும் மாவட்ட செயலாளரையும் தாக்குவதற்கான பாரிய முயற்சியை அந்த கூட்டத்தில் செய்திருக்கிறார்கள். நான் சமாந்தர கூட்டத்துக்கு போறது தலைவர் கோல் பண்ணி, நீங்க நின்ற ஒரு கூட்டத்தில் பேச தேவையில்லை, சும்மாலும் அது இருந்துட்டு சமாந்தரம் போகொண்டார். தலைவர் சொன்ன ஒரு அந்த வேண்டுகோளை ஏற்றுத்தான் நான் போனேன். போனவுடன் நின்ற ஊரை சேர்ந்த சிலரை அங்கே ஏற்பாடு செய்து நான் பேசக்கூடாது என்று பெரிய ஒரு ரகலை செய்தார்கள். அதனை பார்த்து அட்டாளைச்சேனையிலிருந்து வந்த 6-7 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் சிரிக்கிறார்கள். என்னை அவர்கள் அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், இந்த கட்சியில் ஒரு போராளி, வேலை செஞ்சு விடுகிறேன். எல்லாருமே ஆச்சரியப்பட்டு கூட இவங்க கையடிக்கிறாங்க. மௌச்சி மடியிலையும் இருக்கிறார்கள் 2-3 பேர். கேவலம், பக்கம் தூக்கி அள்ளி வீசி போனாங்க. ஒரு மாவட்ட செயலாளருக்கு ராக்கிலி போட்டு அடித்திருக்கிறார்கள். ராக்கிலி போட்டு அடித்திருக்கிறார்கள். அப்படி எல்லா ஏற்பாடும் செய்திருக்கிறார்கள். இந்த சம்பளம் எடுத்தவர்கள் தான் இவர்கள். முஸ்லிம் காங்கிரஸை இல்லாமல் செய்ய வேண்டும், முஸ்லிம் காங்கிரஸ் அட்டாளைச்சேனை பிரதேச சபை இல்லாக்கணும் என்பதற்காகத்தான் இத்தப்பணிகளை செய்திருக்கிறார்கள். இதை உங்களுக்கு போராடிட்டு சொல்லும். உங்களோட பிரதேச சபை வச்சீங்களா? இங்க அட்டாளைச்சேனையில பாட்டி வேலை இருக்கு, எவ்வளவு வேலை இருக்காங்க. நின்ற உள்ள நடக்கிற கூட்டத்தில் போய் நம்ம கால் அடிக்க ஆள் போடுறாங்க. உங்களோட போராடிட்டு சொல்றேன். இது இந்த கட்சியுடைய ஆரோக்கியமான நிலைமை இல்லை, கவலையான விஷயம். அட்டாளைச்சேனை நீங்க 4-5 நாள் நின்று ஃபீல் ஆகி வேலை என்ன குறை வரைக்கும் வருவேன். நான் 3ஆம் 10ஆம் நான் வருவேன். கொஞ்சம் பொறுங்க. ரியா மசூருக்கு லேடிஸ் ப்ரோக்ராம் 2-3 போறீங்க. என்ன குடும்பமாக எல்லாம் கூப்பிட்டு சொல்லிங்க. என்னால இன்றைக்கு ஒரு கூட்டத்துக்கு போயலாம் போயிட்டு நான் ஒளியில் 2-3 கூட்டம் இருந்தாலே சம்பூனார் கூட்டத்தெல்லாம் போயலாம் போயிட்டு ரியா மசூருக்கு என்ன சொல்லுமா செஞ்சு விட்டுருக்கேன். யும்மா பள்ளி வாசல் என்ற வட்டாரம் ஒரு இன்றைக்கு தான் 12ஆம் குறிச்சும் 3ஆம் குறிச்சும் ஒரு ஆரம்பிச்சு அதோட கல்முனை கூட்டத்துக்கு போயிட்டு ஒரு சின்ன துண்டை செஞ்சிருக்கிறேன். நாளைக்கு கொஞ்சம் மணிக்கு முடிப்பேன். விக்ரக வட்டாரம் வயசுலே அது வட்டாரம் நான் தான் அதுக்கு தலைவர். 13ஆம் கம்ப்ளீட்டா முடிச்சிருக்கேன். ஒவ்வொரு வீடு அரிச்சரிச்சு போயிருக்கேன். உங்களுக்கு சொல்றேன், எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து இப்படி ஒரு பிரதேச சபை தேர்தலில் இப்படி வேலை ஒருவனை காட்டுங்கடா மனசுல மனச்சாட்சி இருந்தா பாட்டுங்கடா. எல்லாம் ஊட்டறிக்காம பார்லிமெண்ட் எம்பிமார் ஒவ்வொரு ஊடாக போய் 13ஆம் குறிச்சி முடிச்சு 14 4ஆம் குறிச்சி புள்ளா முடிச்சு 14 ட்ரைனிங் கொடுத்துக்காங்க முடிச்சு ஒரு சின்ன துண்டு இருக்கு வயசுக்கலாம் ஒரு 2 அவர் வச்சிருக்கேன். ராவையில போறது வச்சிருக்கேன். சரியானே? இந்த 6 வட்டார வேட்பாளர்களுக்கு நான் வேலை மட்டும் இல்லாமல் நம்முடைய பார்லிமெண்ட் ஒளிவுகளுக்கு நான் வேலை ஓட்டிருக்கிறேன். மாவட்டத்திலையும் வேலை ஓட்டிருக்கிறேன். என்ன பத்தி அந்த நிந்த உள்ள சொல்லிக்காங்க. என்ன தம்பி சேமனாகிறதுக்கு நான் வேலை கங்கடாடா கூட தம்பியை தோக்காடிக்குதான் அன்னைக்கு நிக்கிறாவுல. இது ஒரு கம்பெனி இல்ல முஸ்லிம் காங்கிரஸ். இது ஒரு ஐஸ் மால் இல்ல, ஒரு தனியார் பஸ் கம்பெனி இல்ல. இது ஒரு எல்லாரும் நோம்பு நாம கஷ்டப்பட்டு தியாகிகள் போராளிகள் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. நான் தேசிய காங்கிரஸ் போயிட்டு வந்திருக்கேன். இந்த முஸ்லிம் காங்கிரஸ் நான் பட்ட பாடு நான் கபுக்காக தெரியும். நான் என்ன எப்படி செஞ்சேன் அஷ்ரப் தலைவரிக்க கூட தலைவர் ரோபாய்க்கு செஞ்சேன். நான் மாத்திரம் பாட்டி நான் வேலை செஞ்சுக்கிறதுக்காக என்ன போய் நின்றோடு சொல்லியிருக்கார்.
இது உலகத்திலே எங்கேயும் நடக்காத விஷயம் தான் இந்த அட்டாளஜியில் நடந்து கொண்டிருக்கு. இதை நான் பேசுகிறேன் என்று நினைக்கிறேன். நேற்று நடந்த ராக்கிலி தாக்குதலோடு என்னையும் நான் செல்லிமுடிதான் வந்திருக்கேன். மேடையில் தலைவர்கள் பேச்சு தோல் அடிக்கி இந்த பைசகாசி மெம்பரோட சொல்லியிருக்கேன். ஷாலா நீங்க அட்டாளஜி வரதான வேண்டும் சொல்லி நான் ஒரு நாள் பிரதேசவாதம் பேசுறேன். நான் இந்த ஊராண்ட பேரர் எங்க மூத்த பாப்பா நிந்த ஊரா இந்த குடும்பம் ஒரு கேவலமா நடந்து கொண்டாங்க. ஒரு பாராளுமன்றத்துடைய மரியாதை அடுத்தது கட்சி தலைவர் ஐகோமான் எல்லோரும் இருக்கத்தக்கதாக ஒரு மாவட்ட செயலாளருக்கு ராக்கிலி அடித்திருக்கிறார்கள். இது ரொம்ப வேதனையான விஷயம். இதுக்கு இதை நீங்க போராளிகள் உணர்ந்து கொள்ளணும். எல்லாமே அட்டாளச்சி தான் அடித்தாலும் அவங்களுக்கு எல்லாம் இங்க அட்டாளச்சியில ஒத்துமைப்படப்படாது. ஒத்துமைப்பட்டா அவங்க வரையலாது. இவங்களோட பிரச்சனை என்னன்னா அட்டாளச்சியில இப்ப எல்லாரும் சேர்ந்து நீங்க ஒரு எம்பியை தந்திருக்கீங்க. இங்க ஒத்துமைப்பட்டா அவங்க வரையலாது. அதற்கான நிரந்தர ஓய்வூதியம் மாதிரி சம்பளம் போட்டு கொடுக்க அக்கவுண்ட் தான் காசு வருது. காசு யாருக்கும் கொடுக்குறது. இந்த கலாச்சாரத்தை நிப்பாட்டணும். நாங்க மரணிச்சாலும் ஒன்றுமில்லை. இந்த கட்சியிலே சரியான கொள்கையை காட்டிவிட்டு தான் போவோம். இந்த மாவட்டத்தில் நாங்க கட்சி எப்படி அமைச்சிருக்கிறோம். இந்த மாவட்டத்தில் இந்த கட்சியை நாங்கள் இன்னும் உருப்பாட்டு செஞ்சு கொண்டிருக்கிறோம். மகத்தாளர்கள் ஏடா நீங்க, உங்களோட வயசு என்ன, உங்களோட பொறி என்னடா நீங்க, மகத்தாரில் ஒரு ராக்கலி போட்டு அடிக்கிற அளவுக்கு உங்களோட மனம் வருதுண்டா. நான் யாருக்கு அடிக்கலாமா? நான் சும்மா ஒரு போராளி என்ன கோவம் அடிக்கலாமா? நான் எந்த ஒரு போராளிக்கும் அநியாயம் செய்யலை. நான் முஸ்லிம் காங்கிரஸ் போராளி எல்லாரையும் சமனாதான் வைத்திருக்கேன். என்னையும் ஒரு அமைப்பாளரா நியமிச்சிருக்காங்க. இந்த கட்சியில சென்ன கோவில்ல 6 வருஷம் நான் இருக்கேன். 6 வருஷம் நான் ஒரு மாகாண சபை அமைச்சர், 6 தரம் சிஎம் இருந்திருக்கேன், ஆக்டிங் சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்கேன், எதிர்கட்சி தலைவர் இருந்திருக்கேன். ஒரு போராளியா தான் உங்களோட இருந்தேன். இப்ப அது வேற கூட்டம் போட்டேனா, வாய்க்காட்டில கூட்டம் போட்டேனா, விளையாட்டு மைதானத்தில் ரகசிய கூட்டம் போட்டேனா? நான் கிடையாது. கட்சிண்டா ஒன்றுதான், முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு கூட்டம் தான். ஆனால் இந்த தேர்தல் காலத்தில் யாராவது இந்த அநியாயத்தை செய்வார்களா? ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் இங்கே மாத்திரம்தான் 6 வட்டாரம் அங்கால பாலமுனை ஒளியிலா சேர்த்து ஆட்சியை முஸ்லிம் காங்கிரஸ்காரர்கள் பிடிக்க போகிறார்கள் என்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும். அதனால தான் இந்த கட்சியிலிருந்து உச்ச பயணம் பெற்றவர்கள், பல ஆண்டு காலமாக அனுபவித்தவர்கள் இந்த கட்சிக்கு எதிராகவும் மட்டாளஜிக்கு எதிராகவும் செய்யப்படுகிறார்கள். இதை உங்களுக்கு சொல்றேன். முதல் கூட்டம்